Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் நம்பர் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷனுங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஃபிஷன்னா வந்து என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஃபிஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1939 ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஓட்டோ ஹேக்கும் அதுக்கப்புறம் ஸ்ட்ராஸ்மேனும் சேர்ந்து தான் வந்து இந்த நியூக்ளியர் ஃபிஷனுங்கிற ப்ராசஸை வந்து கண்டுபிடிக்கிறான்னு சொல்கிறாங்க. 1939 எல்லாருக்குமே தெரியும். 1939 வந்து வேர்ல்டு வார் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் தான் வந்து இந்த நியூக்ளியர் ஃபிஷனுங்கிற ப்ராசஸை பற்றி டிஸ்கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ப்ராசஸ் நடக்கிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து சீக்ரெட்டாக வந்து யூஎஸ்ஏக்கு வந்து ஒரு லெட்ரு வந்து எழுதுவார். அந்த லெட்ரு மூலமாக இந்த ப்ராசஸை வந்து யூஎஸ்ஏ தெரிஞ்சுக்கிறாங்க. அது மூலமாக தான் ஆட்டம் பாம் அண்டு ஹைட்ரஜன் பாம்பை வந்து யூஎஸ்ஏ டிஸ்கவர் பண்ணி அதுக்கப்புறம் சோசியலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க எப்படி வேர்ல்டு வார் 2 வந்து எண்ட் ஆச்சுங்கிறத. அந்த வேர்ல்டு வார் 2 எண்ட் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது இந்த நியூக்ளியர் ஃபிஷனுங்கிற ப்ராசஸ். இதை வந்து 1939 ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஓட்டோ ஹேக்கும் அதுக்கப்புறம் ஸ்ட்ராஸ்மேனும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு யுரேனியம்ங்கிற ஒரு ஆட்டம் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த யுரேனியம்ங்கிற மெட்டீரியல் அதாவது மினரலோடைய நியூக்ளியஸை வந்து பம்பர்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு நியூட்ரானை வச்சு. எக்ஸாம்பிளுக்கு இங்கே அவங்களே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். இது வந்து ஒரு நியூக்ளியஸ், அதாவது யுரேனியம்ங்கிற மெட்டலுடைய நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் மேலே ஃபோர்ஸாக ஒரு நியூட்ரானை வச்சு பம்பர்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கூட்டமாக நிறைய பால்ஸ் வந்து இருக்குது. இதான் வந்து கூட்டமாக இருக்கிற பால்ஸை அதுக்குள்ளே ஒரு பாலை வச்சு அடிக்கிறாங்க. அப்படி பாலை வச்சு அடிக்கிறப்ப அது நிறைய பால்ஸாக வந்து சதுரும். அதான் வந்து இங்கே எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஒரு நியூட்ரான், அந்த நியூட்ரானை வச்சு நிறைய நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய நியூட்ரான் அதுக்கப்புறம் நிறைய புரோட்டானும் சேர்ந்து தான் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் ஒரு நியூட்ரானை வச்சு பம்பர்ட் பண்ணுறப்ப நிறைய நியூக்ளியஸ் வந்து பிரியும். அதுக்கப்புறம் நியூட்ரானும் பிரியும். அப்படி யுரேனியமுடைய நியூக்ளியஸை வந்து பம்பர்ட் பண்ணுறாங்க ஒரு நியூட்ரானை வச்சு. அப்படி பம்பர்ட் பண்ணுறப்ப அப்படி எது என்ன ஆகுதுன்னா 2 ஸ்மாலர் நியூக்ளியாக இதுவாகுது. அதுக்கப்புறம் சில நியூட்ரான்ஸும் வந்து நம்மளுக்கு பொசஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நியூட்ரானை வச்சு இதை பம்பர்ட் பண்ணுறாங்க. அதை பம்பர்ட் பண்ணுறப்ப எனக்கு 2 நியூக்ளியை வந்து தனியாக பிரியுது. அதாவது யுரேனியம் வந்து பேரியமாகவும் அதுக்கப்புறம் கிரிப்டானும் வந்து 2ஆக பிரியுது. அதுக்கப்புறம் 3 நியூட்ரானும் வந்து தனியாக பிரியுது. இதான் வந்து நியூக்ளியர் ஃபிஷன். இதை தமிழில் வந்து சொல்லணும்னா ஒரு பெரிய நியூக்ளியை வந்து 2 சின்ன நியூக்ளியாக மாறுது. அதான் நியூக்ளியர் ஃபிஷனுங்கிற ப்ராசஸ். இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் வந்து நடக்கிறப்ப 2 நியூக்ளியை வந்து பிரியும். அதுக்கப்புறம் சில நியூட்ரானும் வரும். இது மட்டும் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் இது மட்டும் நடக்காது. இதோட சேர்த்து வந்து என்னென்னா ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து வெளிவரும். இந்த ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாமிக் பாம் அதுக்கப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் வந்து எனர்ஜிஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அட்டாமிக் பாம் வந்து இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோசிவாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நியூக்ளியர் ஃபிஷன்னா வந்து என்னங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும். அடுத்தது நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்னென்னு பார்த்துருப்போம். நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன பார்த்தோம்னா ஒரு பெரிய நியூக்ளியை 2 சின்ன நியூக்ளியாக மாற்றுவாங்க. ஆனால் இந்த நியூக்ளியர் ஃபியூஷனுங்கிற ப்ராசஸ் வந்து அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். டெஃபினிஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 லைட்டர் நியூக்ளியை கம்பைன் டு ஃபார்ம் அ ஹெவியர் நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்னென்னு நியூக்ளியர் ஃபிஷன்னா என்னங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய நியூக்ளியஸை வந்து 2 சின்ன நியூக்ளியஸாக மாற்றுற. அதுவே நியூக்ளியர் ஃபியூஷன்னா 2 சின்ன நியூக்ளியஸை சேர்த்து பெரிய நியூக்ளியஸாக மாற்றுறது. அதான் நியூக்ளியர் ஃபியூஷன். அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன எடுத்துருக்காங்கன்னா ஹைட்ரஜனோட ஒரு ஐசோடோப், அது வந்து டியூட்டேரியம், அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்காங்க. 2 டியூட்டேரியத்தை வந்து ஆட் பண்ணுறப்ப ரியாக்ஷனில் நம்மளுக்கு ஹீலியம் வந்து கிடைக்கும்னுட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஹீலியமோட சேர்த்து எனர்ஜியும் நம்மளுக்கு கிடைக்கும். இதான் நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபிஷன்னா ஒரு பெரிய நியூக்ளியை 2 சின்ன நியூக்ளியாக மாறும். அதுவே நியூக்ளியர் ஃபியூஷன்னா 2 சின்ன நியூக்ளியை சேர்ந்து ஒரு பெரிய நியூக்ளியை வந்து ஆகும். அதான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ஈஸியாக நடந்துமா அப்படி பார்த்தோம்னா ஹைட்ரஜன் வந்து எப்போதுமே நம்ம அட்மாஸ்பியர்லேயுமே இருக்குது. அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னா இது ஃபுல்லாக வெடித்து சதுருமே அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் வந்து ஈஸியாக நடக்கும். ஆனால் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நடக்கணும்னா நம்மளுக்கு ஹை டெம்பரேச்சர் வந்து வேணும். அதாவது 10⁻7 to 10⁻9 கெல்வின் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து இருந்தால் மட்டும்தான் நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நடக்கும்.
அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஹை ப்ரெஷரும் வந்து தேவைப்படும். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹைட்ரஜன் பாம்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷனில் வந்து இது வந்து இன்வால்வ் ஆகுது. இந்த நியூக்ளியர் ஃபியூஷனுங்கிற ப்ராசஸ் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நியூக்ளியர் ஃபிஷன்னுட்டு என்ன பார்த்தோம்னா நியூக்ளியர் ஃபிஷன்னா ஒரு பெரிய நியூக்ளியை வந்து 2 சின்ன நியூக்ளியாக மாறுறது. அதுவே நியூக்ளியர் ஃபியூஷன்னா 2 சின்ன நியூக்ளியை சேர்ந்து ஒரு பெரிய நியூக்ளியாக மாறுறது. அதான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே தேவையில்லை, ஈஸியாக வந்து அக்வயர் ஆகும். ஆனால் நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து எப்படின்னா அதுக்கு கண்டிஷன் இருக்குது. 10⁷ to 10⁹ கெல்வின் ஆஃப் ஹீட் வந்து தேவைப்படும். அதாவது டெம்பரேச்சர் வந்து தேவைப்படும். அதோட ஹை ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதுவே நியூக்ளியர் ஃபிஷன் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டம் பாம்போட மெக்கானிசமும் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நியூக்ளியர் ஃபிஷனை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அதுவே வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து ஹைட்ரஜன் பாம்போட மெக்கானிசமில் இருக்குது. அதுக்கப்புறம் நியூக்ளியர் ரியாக்டரில் இதுவும் நியூக்ளியர் ஃபியூஷனும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.